பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். நம்ம அது கூடவே நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாங்க. புதினா கொத்தமல்லி சேர்க்கும்போது நல்ல மன வெளியே வரும். பிரியாணி வர வாசனை நல்லா இருக்குங்க. மக்களே, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துடலாம். புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு பீன்ஸ் 3 கிலோ, கேரட் 3 கிலோ தண்ணி விட்டு அலசி நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துடலாங்க. பீன்ஸ் கேரட்டு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பச்சை பட்டாணி இருக்குது பார்த்தீங்களா, பச்சை பட்டாணி வந்து 4 கிலோ 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சிடணும். அப்போ தான் நல்லா ஊறி வரும். இப்போ நம்ம பீன்ஸ் கேரட்டு சேர்த்துட்டு அது கூடவே நம்ம பச்சை பட்டாணி 4 கிலோ சேர்த்துடலாங்க. பாருங்கள், பச்சை பட்டாணி வந்து நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். 4 மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சா தான் பச்சை பட்டாணி நல்லா ஊறி வரும். பச்சை பட்டாணி சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு நம்ம மசாலாவை சேர்த்துடலாங்க. பிரியாணி மசாலா 50 கிராம் சேர்த்துடலாம், மல்லித்தூள் 50 கிராம் சேர்த்துடலாம், தனி மிளகாய் தூள் 50 கிராம் சேர்த்துடலாம், பிரியாணி மசாலா 50 கிராம் சேர்த்துடலாங்க. இந்த மசாலாலாம் கட் பண்ணி நம்ம இப்போ சேர்த்துடலாம். பாருங்கள், காயில் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் மசாலா சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுலாம் மசாலா வேகிற வரைக்கும். பாருங்கள், மசாலா கிரேவி பாருங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி மசாலா சேர்த்து சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். பிரியாணியோட ஃப்ளவர் நல்லா இருக்கும். பிரியாணி வந்து மெயினாக கெட்டு போகாமல் இருக்குங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்குங்க. நல்லா வதக்கிடுங்க. 5 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு நம்ம இப்போ தண்ணி சேர்த்துடலாங்க. அளவு தண்ணி வச்சிடலாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து 1க்கு 2 லிட்டரு கம்பல்சரி வச்சவனுங்க. 1/2 லிட்டர் கூட குறைக்கக்கூடாது. அதனால் நம்ம 25 கிலோவுக்கு 48 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. 25 கிலோவுக்கு வந்து 48 லிட்டர் தண்ணி வைக்கிறேங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு வந்து 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி வைக்கணுங்க. அதனால் 1 கிலோவுக்கு 2 லிட்டர் தண்ணி, 25 கிலோவுக்கு வந்து 48 லிட்டர் தண்ணி வச்சிடலாங்க. தண்ணி வச்சுட்டு நம்ம 2 கிலோ மீல் மேக்கரு நம்ம ஊற வச்சுருக்கோம். இப்போ நம்ம 2 கிலோ மீல் மேக்கர் நல்லா தண்ணியில் விட்டு நல்லா அலசணும். நல்லா அலசிட்டு இப்போ 2 கிலோ மீல் மேக்கர் சேர்த்துடலாங்க. மீல் மேக்கர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நாம் ஏற்கனவே பாதி உப்பு பீன்ஸ் கேரட் வேக வைக்கும்போது சேர்த்துருப்போம். மீதி உப்பு இருக்கும், அது வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு தயிர் வந்து 2 லிட்டர் சேர்த்துடலாங்க. தயிர் வந்து 2 லிட்டர் சேர்த்துங்க. தயிர் சேர்க்கும்போது லெமன் தேவையில்லை, லெமன் சேர்க்கும்போது தயிர் தேவையில்லை. அதனால் நம்ம தயிர் மட்டும் 2 லிட்டர் சேர்த்துடலாம். 2 லிட்டர் தயிர் மட்டும் சேர்த்தாலே டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். தயிர் சேர்த்துட்டு ஒரு முறை கிளறி விட்டுடலாம். தயிர் வந்து அதிகமாக வேக்காடு கொடுக்கக்கூடாதுங்க. அதனால் மசாலா சேர்த்த பிறகு போட்டு உடனே தண்ணி ஊற்றுங்க.